Hi, welcome to channel Sarah Creations. இன்னைக்கு வந்து as a 10th grader mom last year ex-10th grader-ஆ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. பட் நான் வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக அவன் முடிச்சு வந்த உடனே போடணும்னு நினச்சேன். பட் somehow it got missed out. ஸோ அட்லீஸ்ட் better late than never அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கைடன்ஸ் வீடியோ ஃபார் போத் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மாம். ஸோ என்னெல்லாம் இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹவு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், பிளானிங், என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், அண்ட் ஆஸ் மாம் வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு ஹவு வெல் யூ ட்ரெயின் தெம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் மை தாட். உங்களுக்கு வந்து இதில் எது அப்ளிகபிளோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். என்னோட சன்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இஸ் வெரி பிளேஃபுல். ஆனால் வந்து அவனுக்கு சீரியஸ்னஸ் வந்ததே வந்து February 11th 12th தான், வென் ஹி ஹேட் இஸ் எக்ஸாம் ஸ்டார்டிங் அட் February 16th. அதனால் வந்து மேபி அவனோட கெப்பாசிட்டிக்கும் தாண்டி தான் அவன் வந்து ஸ்கோர் எடுத்தான். பட் ஐ ஆம் ஹாப்பி வித் வாட் ஹீ ஸ்கோர்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஹி ஹேட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் கிவன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். லைக் அவன் வந்து சயின்ஸ் டியூஷன் போனான். he got good scores in science. Maths வந்து டியூஷனே போகாமல் he got good score. Like I am happy. நானும் வந்து I supported him a lot for his exams. Then பார்த்தீங்க அப்படின்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே ஃபார் ஹிஸ் ப்ரிப்பரேஷன் he got good marks only. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் he got good marks for his psychology as well as his preparation. I am satisfied. நான் satisfied ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, I supported him a lot to get those marks apart from his contribution. So நான் பர்சனலாக நான் கைட் பண்ணி பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் நாட் தட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் அஸ் அ டீச்சர் ஆர் சம்திங். நான் வந்து என்ன மாதிரி ஒரு நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு கைடன்ஸ் வீடியோவாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்கு தான் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அதாவது ராகவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க வந்து நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஹீ டுக் ஹிந்தி ஆஸ் எ செகண்ட் லாங்குவேஜ். ஸோ அதனால் நான் வந்து ஹிந்தி வந்து எங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் அவர் மதர் டங் ஆர் ஹி டசன்ட் நோ. நான் சேர்த்த காரணம் வந்து எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு சுத்தமாக வராது, என் பையனுக்கும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் ஹிந்தி ஈஸியாக இருக்குமேன்னு சேர்த்தேன். பட் இட் வாஸ் ஓகே. அவன் வந்து he was able to manage very well in Hindi. ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மொஹாவரே அண்ட் சமாஸ் இது எல்லாமே வந்து, அதாவது அப்ஜெக்டிவ் வந்து இட் இஸ் வெரி வெரி டஃப் ஃபார் அ நான் ஹிந்தி பீப்புள். ஸோ இருப்பாங்க இல்லையா, நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து தமிழ் எடுக்க வேண்டான்ட்டு ஹிந்தி எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் ஃப்ரம் யூடியூப். நிறைய வந்து சொல்லித்தரவங்க இருப்பாங்க. நான் வந்து எனக்கு எங்களுடைய நெய்பரே இருக்காங்க, அவங்க மேம் வந்து நல்ல டீச் பண்ணாங்க. இவனும் வந்து எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணான். ஒஸ்வால்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் எடுத்துண்டு, அதுக்கப்புறம் வந்து கைடு, ஹிந்தி கைடு, கோல்டன் கைடும் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கைடும் வச்சுருந்தான். ஒஸ்வால்து வந்து ஹிந்தி பி, எங்களோடது வந்து நான் டெல்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து பி அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணால் நிறைய ஆன்லைன்லேருந்தும் நமக்கு வந்து மொஹாவரேவும் சமாஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓனாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து பழமொழி மாதிரி இந்த இடத்துல என்ன பழமொழி நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்ற இட்ஸ் வெரி ரேண்டம், ரைட்? ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் நிறைய எக்கச்சக்கமாக வந்து யூ ஹாவ் டு ரீட் த காம்ப்ரிஹென்ஷன். அதாவது நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணி காம்ப்ரிஹென்ஷனை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் குட் ஃபார் போத் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஆஸ் ஹிந்தி. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்கிறாங்க. நானும் வந்து அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் இவன் வந்து இங்கிலீஷ் எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் வந்து போடவே இல்லைன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டே, அதாவது அவனுக்கு வந்து 20th அந்த மாதிரி இருந்தப்போ தான் நான் வந்து 18th and 19th தான் வந்து வி ஸ்டார்ட் ரிவைசிங். பிகாஸ் இவங்க ஸ்கூல்லையும் வந்து கஷ்டமாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் he was able to read it or get through marks. பட்
நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து படிக்கிறதுக்கே டைம் ஆகும். ஸோ நான் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து முதல்லையே வந்து தெரிஞ்சதெல்லாம் எழுதிடணும். அதாவது அதர் தேன் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு வந்து கிராமட்டிக்கலாக வந்து நிறைய இருக்கும். ஸோ தட் வில் பி வெரி ஈஸி பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே அதே தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கிராமட்டிக்கலாக வந்து யூ கேன் look at the sample papers. எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒஸ்வாலோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து 10 years கொடுப்பான். அது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமே வாங்கினா கூட வந்து ஓகே தான் சொல்லுவேன். அதாவது இந்த பீரியடில் வந்து நீங்கள் அவ்வளோதான் டெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் have an idea like how they will ask. And there will be a solved paper. So solved paper இருக்கும்போது இப்படியெல்லாம் நம்ம எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் டீச் பண்ணலாம். நீங்கள் வந்து அது வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும், ஸோ வை திஸ் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் டீச் பண்ணலாம். யூ கேன் ஹெல்ப் த பீப்புள் டு ரிவைஸ். இட்ஸ் நாட் த டைம் டு லைக் ரியலாக உட்காந்து லேர்ன் பண்ணோன்றது கிடையாது, ரிவைஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே இது வரைக்கும் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே ரிவிஷன் 5 வரலாம் வந்து வைக்கிறாங்க. நான் வந்து டாப் லேயர்ஸில் வந்து பார்க்கும்போது 1 mark இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஒரு 95 வாங்கியிருக்கான், 96 97 வாங்கினா இட் இஸ் இன் அ பெட்டர் மார்க் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லித்தரலாம். இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி நீ வந்து யூ ஹேவ் டு லுக் இன் டு த கொஷின் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீ பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ இது வந்து இப்படி கைட் பண்ணலாம். இந்த ஒஸ்வால்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தவிர நம்மளுக்கு வந்து என்சிஆர்டியே வந்து இட் இஸ் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் சாம்பிள் கொஷின்ஸ். என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருப்பான். நீங்கள் வந்து லெட்டர் ரைட்டிங்லேருந்து சாம்பிள் லெட்டர் ரைட்டிங்கு என்னெல்லாம் வந்து வந்து வெரைட்டியாக கேட்பான். அதாவது போர்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த சுவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ண முடியாத அளவுக்கு கூட வந்து கொஷின்ஸ்க்கு வந்து சாம்பிள் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சிபிஎஸ்சியோடைய என்சிஆர்டி ஆப்பில் வந்து சூப்பராக கொடுத்துருப்பான். ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து அந்த இன்புட் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய கிராமட்டிக்கலாக வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பான், சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பான். ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கும் வந்து என்னென்னலாம் வந்து கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேரக்டரைசேஷன்ஸ் என்னென்ன இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி வந்து எஸ்ஏஸ் எழுதலாம், அதெல்லாம் வந்து ஐடியாவுக்கு வந்து அழகாக கொடுத்துருப்பேன். என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பில் நீங்கள் இந்த புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் வாங்கினீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டுக்கும் நிறைய, அதாவது நான் வந்து லெசன்ஸ்லேருந்து ரொம்ப ஃபியூ கொஷின்ஸ் தான் வரும். பட் உங்களுடைய ஒன் வேர்டு வந்து நிறைய இருக்கும். ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும், போயம் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும். தட் கம்ஸ் ஃப்ரம் த லெசன் இட் செல்ஃப், தட் இஸ் ஃப்ரம் தி புக் இட் செல்ஃப். ஸோ அது வந்து புக்கை வந்து நல்ல தரோவாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். நமக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம தரோவாக வந்து அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியும். அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்புட் எடுத்துக்க முடியும். என்னடா எப்படிடா கேட்பான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து இட் வில் பி லைக் எல்லாருமே வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேனிக்கெல்லாம் ஆக வேண்டாம். மினிமமாக வந்து நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அழகாக வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஈவன் ஒவ்வொரு லெசனுக்கும் என்னென்ன மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது, என்னென்ன கொஷின் வந்து எந்தெந்த லெசன் வந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து அவங்க கேட்பாங்க, 1 markல வருமா, 2 marksல வருமா, 5 marksல வருமா, அதுக்கு கூட சிபிஎஸ்சி இஸ் கிவிங் இன்புட். ஸோ நீங்கள் அதை அழகாக கைடன்ஸ் வந்து போய் பார்த்துட்டு, நான் சொல்கிறது இதெல்லாம் பேரண்ட்ஸ், த பேரண்ட்ஸ் கேன் ஹெல்ப் த சில்ட்ரன். இந்த டைமில் உட்காந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் சீ தட். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் மினிமமாகவே இருக்கிறவங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் அந்த சைட்டில் போயிட்டு இந்த சாப்டருக்கு எவ்வளோ மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்றத பொறுத்து கூட நீங்கள் வந்து அழகாக அவங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம். இதில் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஸோ நீ வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. ஸோ 5 marksனால் எந்த மாதிரிலாம் இருக்கும், எந்த மாதிரிலாம் எழுதணும். ஸோ ஒரு மினிமம் கைடன்ஸுக்கு நீங்கள் இந்த சாம்பிள் பேப்பர்ஸும்
இல்லைனா வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பார்த்தாலே ஹவு யூ ஹேவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் ஃபார் லாங்குவேஜஸ் அப்படின்றது வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். நிறைய வந்து மகப்பெல்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்மேட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லெட்டருக்கும் இந்த எஸ்ஏக்கும். ஸோ எஸ்ஏனா இன்ட்ரோ எழுதணும், கண்டென்ட் எழுதணும், எண்டிங் கன்க்ளூஷன் எழுதணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அழகாக ஃபார்மேட்டாக நீங்கள் படிச்சிங்க சொல்லி தந்தீங்கன்னா ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ஸ்கோரிங் ஆவரேஜ் கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இது கிரேடிங் சிஸ்டம்னால சப்போஸ் யூ கெட் 70 அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 71. ஸோ யூ கோ டு நெக்ஸ்ட் பி கிரேட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் சி கிரேடோ வாட் எவர் நெக்ஸ்ட் கிரேடுக்கு 1 மார்க் வில் ஆல்சோ கிவ் யூ அ குட் கிரேட். ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் வந்து நான் சயின்ஸு சோஷியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங்குவேஜை பற்றி சொல்லியிருப்பேன். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து இப்போ நான் இந்த கம்மிங் டேஸில் வந்து உங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் வரும். ஸோ இப்போ வந்து நான் சயின்ஸ் அதை பற்றி நான் சொல்கிறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து இட் கண்டினியூஸ் ஈவன் இஃப் யூ டோன்ட் டேக் பயாலஜி த நெக்ஸ்ட் இயர். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கான்ஃபிடென்ட் இன் தி சப்ஜெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th ரெண்டுத்துலேருந்துமே வந்து நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கிறது பெட்டரு. ஸோ ஒரு சின்ன ஒரு கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிகலெக்ஷன் மாதிரி கூட நீங்கள் பண்ணுங்கள். என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும், புக்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கீவேர்டோடைய கன்சாலிடேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்சிஆர்டியோடைய புக்கை இருக்கிற கீவேர்ட்ஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், அதில் நோ டவுட். பட் அதில் வந்து அவன் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் இருக்கும்பா, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது பண்ணால் இது ஆகும், இவ்வளோ தான் சொல்லியிருப்பான். தட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், என்னெல்லாம் டாபிக் படிக்கணும்னு. பட் இன்டெப்த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட்ஸ் நிறையவே இருக்குது. நாங்கள் வந்து லக்ஷ்மி சிங் தான் யூஸ் பண்ணோம். அதில் வந்து பொறுத்த வரைக்கும் 3 புக்குமே தனித்தனியாக இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜிக்கு வந்து எங்களுக்கு தனித்தனியாக 3 புக்குமே இருந்தது. ஸோ அதில் வந்து இன்டெப்த் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து போட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் தி ரியல் டைம் ஆக்டிவிட்டி என்ன இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கீவேர்டுக்கு இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது, வாட் ஆர் ஆல் த அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எல்லாமே வந்து லக்ஷ்மி சிங்கில் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும். யூ கான்ட் மக் இட் அப். தட் இஸ் மக்கிங் அப் இஸ் டிஃபரெண்ட். நான் சொல்கிற மக் அப் வந்து யூ ஹாவ் டு டெஃபினெட்லி மக் அப் ஆல் த கீவேர்ட்ஸ் ஃபார் ப்ரெசென்டிங் இட் இன் அ பெட்டர் வே. பட் நான் சொல்கிற மக் அப் வந்து புரியாமையே படிக்க முடியாது. ஸோ புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு கைடு, ரெஃபரன்ஸ் கைடு எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஈவன் இஃப் தே ஆஸ்க் அ ஜென்ரல் கொஷின். ஜென்ரல் கொஷின் கேட்க மாட்டாங்கன்றது கண்டிப்பாகவே கிடையாது. தே வில் ஹாவ் ஒன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஹாட்ஸ் மாதிரி வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா சம் சில்ட்ரன் வில் பி லைக் தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஈவன் 1 மார்க், ரைட்? ஸோ அவங்களுக்காக ஒரு அவேர்னஸ்க்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஈவன் 1 மார்க் இஸ் பிக் டீல். நான் சொல்கிறது டோட்டலுக்கு தான், பிகாஸ் கிரேடிங் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து 91 எடுத்தவொன்னு ஒன்று தான், 99 எடுத்தவொன்னு ஒன்று தான். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம 99 எடுத்தால் we feel ourselves like good, we have scored whatever mark we wanted, aimed at. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்டிஜி கைட்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் வந்து சாப்டர் வைஸ் வந்து அழகாக கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். எனக்கு வந்து இவனோட சீனியர் வந்து கொடுத்தான். சூப்பர், தேங்க்யூ ஆதேஷ். இப்போ வந்து அவனை நான் கண்டிப்பாக சொல்லணும். அவன் வந்து ஃபுல்லாக, அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு புக்ஸ் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. நானும் எனக்கு இந்த வாட்டி 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு எல்லாருக்குமே செக்ரிகேட் பண்ணி நானும் ஷேர் பண்ணேன். அந்த புக்ஸு ஃபுல்லாக என்னோட புக்ஸு, அந்த பையனோட புக்ஸ் எல்லாருமே வந்து நான் கொடுத்துட்டேன். 3 பேர் கேட்டாங்க, 3 பேருக்கும் கொடுத்துட்டேன். ஸோ இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கும் வந்து இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எம்டிஜி கைட்ஸ்ன்னு இருக்குது. இந்த சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நியூக்கன் கார்னர்லையும் இருக்கிற வந்து 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அண்ட் லாங் ஆன்சரு, சம்ஸு எல்லாமே வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸ்கூல் மட்டுமே யூஸ் பண்ணும்போது ஸ்கூல் மட்டுமே வந்து டீச்சிங் பர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்ணும் அண்ட் கரெக்ஷன் வந்து கரெக்டாக தான் கைட் பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் போகும்போது
8, 9, 10, 11, 12 it's like a combo. So நான் 11th இருக்கும்போது only when you have 9th and 10th as base அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது 11th will be easier for you. ஸோ அது வந்து நீங்கள் அழகாக அதுலேருந்து படிச்சிங்க, உங்களுக்கு வந்து எந்த கீவேர்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே மார்க் வந்து அழகாக வந்துடும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து இவனை வந்து ஒரு டீச்சரோட சேர்த்தேன். அவங்க வந்து சூப்பராக கைட் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ஹவு ஷீ கைடட் மை சன். ஸோ அவங்க வந்து கரெக்டாக என்ன சொன்னாங்கன்னா, ரைட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிவன் எழுதணும். ஸோ எனி சம்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க, ஏன்னா ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக சம்ஸ் வரும், லைட்டில் சம்ஸ் வரும். அதுவும் நீங்கள் வந்து அதை போடுறீங்க அப்படின்னும் போது கிவனை எழுதுங்க. எனி திங் லைக் 2 marks 3 marks 5 marks எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. கிவன் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, ப்ரப்போர்ஷனட்டாக 2 marksனா ½ மார்க் கொடுப்பாங்க. தென் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் டு ஃபைண்ட் வாட் அப்படின்றத எழுதுறதுக்கு வந்து ஒரு சர்டன் மார்க்கு. தென் ரைட் த ஃபார்முலாக்கு 1 மார்க்கு. தென் ஆன்சர் ஃபைனலாக கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் போடுறீங்களா, அதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் get the proper answer, you are going to lose only 1 mark. So don't panic. தெரியுதோ தெரியலையோ, if you have no other choice, like உங்களுக்கு வந்து தெரியவே இல்லை அப்படின்னும் போது just write the given thing what you need to find out and what is the formula, apply பண்ற formula. If you are very confident, whatever, நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணதுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைடன்ஸ் வாட் ஷீ கேவ் தி டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம், as பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் எல்லாம் வந்து வாங்கும்போது நீங்க வந்து இஃப் யூ ஆர் ரியலி கைடிங் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஸ்க்ராச், நான் வந்து முதலேருந்து சொல்லித்தரேன், நான் கேட்டே பழகிட்டேன், நான் வந்து அவளை எப்படி வெரிஃபை பண்ணுறது, ஷி வாண்ட்ஸ் மீ டு வெரிஃபை ஹர் ஒரு எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை வச்சு கூட நீங்கள் வந்து யூ கேன் டெஸ்ட் ஹர். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டுட்டு, பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் அதுதான் எழுதணுமான்றது வந்து மேபி ஐடியா இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த கொஷின் பேப்பர் இந்த கைடை வச்சு பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த கீவேர்ட் கரெக்டாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து உங்களால் கைட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டிட் அண்ட் ஐ ரெக்கமெண்ட். லைக் ரொம்ப கைட் பண்ணிகிட்டே இருக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. பிகாஸ் நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே லேர்னட் தான், எல்லாமே வந்து ஹை ஸ்கோர் வச்சு தான் நம்ம வெளில வந்தோம். வி டெடிகேட் அவர் லைஃப் டு அவர் சில்ட்ரன். அப்போ கண்டிப்பாக நினைப்போம், ஓகே நம்ம வந்து கைட் பண்ணலாமே, இவ்வளோ நாள் பண்ணிட்டோமே. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கைடு வாங்கிட்டு அதுலேருந்து வந்து யூ கேன் டெஸ்ட் தெம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன், லைக் அவங்க படிச்சுட்டாங்களா, வேர் தே ஸ்டாண்ட். ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே வந்து இந்த எம்டிஜிலையும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் சால்வ் கொஷின் பேப்பரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இட்ஸ் நாட் டூ லேட், ரைட்? ஸோ இப்போ தான் இனிமேல் தான் சோஷியல் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வரப்போகுது. ஸோ எந்த மாதிரி வந்து எந்த வியூ பாயிண்ட்டில் வந்து நம்ம படிக்கலாம், எந்த வியூ பாயிண்ட்டில் எங்கே நம்ம வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம வீக்காக இருக்கும், எந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து அழகாக நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு கைட் பண்ணலாம். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட், எவ்வளோ நாள் லீவ் வருதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 days ஃபார் ரிவிஷன் வந்து வச்சிடணும். So based upon the நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணிட்டு தரோவாக வந்து படிங்க. அண்ட் மார்க்கிங் சிஸ்டம் வந்து ப்ளீஸ் டூ ரெஃபர் டு சிபிஎஸ்இ சைட்ஸ் ஃபார் த லேட்டஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம். எங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தது, உங்களுக்கு வந்து அண்ட் ஸ்டில் எல்லா ஸ்கூல்லையும் வந்து சொல்லுவாங்களான்னு தெரியல, போர்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் ஒமிட்டடு இருக்குது அப்படின்றது. ஸோ அதை கூட நம்ம வந்து சிபிஎஸ்இ சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ எதெல்லாம் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் அதை கிராஸ் அவுட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தரோவாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஜஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும், எப்படி அவன் கேட்குறான், எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எதில் வந்து நம்ம மிஸ் ஆகிறோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெரிடிட்டரின்ற ஒரு லெசன் வந்தது, அதுலேருந்து வந்து தாறுமாறாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லெசனை வந்து நல்லா டீச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து கைடை வச்சு படித்து அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் என்சிஆர்டியோடைய சிலபஸ் அது இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் கேட்குற கொஷின் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் கோ த்ரூ தி என்டையர் புக். ஆனால் சிலது வந்து ப்ரீவியஸ்லேருந்து வந்து இப்போ சில்வர்
அதாவது விச் இஸ் த இது வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது வந்து நம்ம வந்து சின்ன வயசுல தான் படிச்சிருப்போம், அது 7th ஸ்டாண்டர்ட்ல தான் படிச்சிருப்போம். அது வந்து நம்மளை கேட்கலையே அப்படின்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த டாபிக் வரும்போதே வந்து நீங்கள் கண்டக்டர் படுத்தி படிக்கும்போதே என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, என்னெல்லாம் மெட்டல்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத கேட்பான். ஸோ இவன் வந்து ஒரு கொஷின் வந்து அந்த மாதிரி தான் தப்பாக பண்ணான், லெட் எழுதணும், அதுக்கு பதிலாக வேறு ஏதோ எழுதிட்டு வந்துட்டான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்டெப்த் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் படித்தா யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இது வந்து எல்லாம் நான் சொல்கிறது வந்து போத் ஃபார் லைக் ஆல் 3 levels, ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் அண்ட் குட். ஸோ இது வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சோஷியல் போடுறேன். ஸோ போன வீடியோவில் வந்து சயின்ஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் வந்து சோஷியல் பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ மெயின் வந்து சோஷியல் வந்து இட்ஸ் வெரி வாஸ்ட் அண்ட் ட்ரை. ஸோ எல்லாமே வந்து ஈவன் கேர்ள்ஸோ பாய்ஸோ யாராக இருந்தாலுமே வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன்னு. எல்லா பெஸ்ட்டு டீச்சர் வந்து டீச் பண்ணியிருந்தாலுமே வந்து லைக் இட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ சாப்டர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தவிர 2 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 2 சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அவேர்னஸ் வந்து இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஜெனரல் கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கிங் ஸ்கீமை வச்சு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரல் இன்புட் ஃபார் ஆல், லைக் எந்த ரேஞ்சில் மார்க் வாங்கினாலுமே வந்து நீங்கள் இது ஜென்ரல் இன்புட்டு. ஸோ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணோன்னா எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ மார்க்கு எந்தெந்த மார்க்கிங் ஸ்கீமில் வருது அப்படின்றது வந்து அழகாக டீட்டெயில்டாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் 1 மார்க்கு வந்து வரும், 2 மார்க்ஸ் வரும், 5 மார்க்ஸ் வராது. தென் இன்னும் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது இட்ஸ் காமன் டு ஆல் த சப்ஜெக்ட்ஸ், ஈவன் ஃபார் சயின்ஸ் வந்து அது உண்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா மலப்பாக இருக்காது. ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாமே படிக்கணுமா, எல்லாத்தையுமே லாங் ஆன்சர் படிக்கணுமா அப்படின்றது வந்து மலப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் பேஸ் கொஷின்ஸ் வரும். அந்த பிக்சர் பேஸ் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம மொத்தமே வந்து எல்லாத்துலேருந்துமே கேட்பாங்க. ஸோ ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, குளோபலைசேஷன்லேருந்து இல்லை சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் எதுலேருந்து வேணாலும் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ரிலேட் த டாபிக்ஸ் வாட் யூ ஹாவ் கான் த்ரூ. ஸோ அதை வந்து நீங்கள் மேப் பண்ணும்போதே கரெக்டாக படிக்கும்போதே அந்த பிக்சரோடு சேர்த்து படிச்சிருங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி. ஸோ அந்த வந்து ஒரு இன்புட் உங்களுக்கு. ஸோ பிக்சர் பேஸ் கொஷினுக்கு கரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு வந்து தனியாக ஒதுக்காதீங்க. அந்த லெசனோடவே படிக்கும்போதே அதை வந்து கரெக்டாக மனசில் வந்து பதிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் ரிலேட் பண்ணி படிக்க முடியும். இது வந்து 1 or 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இது வரும். ஸோ இந்த நம்ம வந்து 1 மார்க் கூட விடக்கூடாது அப்படின்ற பசங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் திங் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாய்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி கூட தான் சாய்ஸ் இருக்கும், ஜியாகிரஃபினா ஜியாகிரஃபி. ஸோ 4 5 மார்க்ஸ்னால் 4 5 மார்க்ஸுமே வித்தின் த சேம் சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ நீங்கள் எதையுமே வந்து விட முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எல்லாத்துலேயுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெமோக்ரஸி அப்படின்றது வந்து இருக்குது. அந்த ஒரு சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த டெமோக்ரஸி தான் ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த டெமோக்ரஸியில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், அதாவது விமன் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக்கலாக ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து படிக்கிறோம் சாப்டர்ஸ் என்னும்போது have a general format in writing. ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து தான் வரும். சிவிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ரஸிலேருந்து தான் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூ டாக் அபவுட் வாட் தே ஹேவ் ஆஸ்ட் ஃபார் அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த இதோட எழுதுனீங்க. அந்த 5 மார்க்ஸுக்கு வந்து கரெக்டாக வந்து டெஃபினிஷனோட எழுதிட்டீங்க டெமோக்ரஸின்னா இட் வில் ஃபெச் யூ மார்க்ஸ். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கீ வந்து கொடுத்துருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ எவ்ரி எக்ஸாமினர் வந்து எவ்ரி
இது கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து எவால்வேட்டருக்கும் வந்து கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு மார்க்குன்றது வந்து இருக்கும். வாட் இஸ் டெமோக்ரஸி கண்டிப்பாக எழுதணும். அண்ட் வாட் தே ஆர் ஆஸ்கிங். இப்போ விமன் ஈக்வாலிட்டி அப்படி பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஒரு ஐடியாவுக்கு கோத்ரூ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்கோர் மார்க். லைக் 5 மார்க்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட் ஆர் மேப் சம்திங் வாட் தே ஆர் ஆஸ்கிங். ஏன்னா ஜென்ரல் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். அதில் வந்து அவங்களுக்கு வந்து தப்பே கிடையாது. ஹவு யூ இம்ப்ளிமெண்ட் த கான்செப்ட் வாட் யூ ஹவ் ஸ்டடிட். இது டிவியேட்டே ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் த புக். பட் தே கிவ் அ சினாரியோ அண்ட் தென் தே ஆஸ்க் யூ டு ரைட் அ சிச்சுவேஷன் அப்படின்னும் போது ஜஸ்ட் லேர்ன். அப்போ நமக்கு தெரியாதுன்றதை யோசிக்கிறத விட just give them the basic fundamental introduction. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஸ்டின் வந்தது இந்த மாதிரி வாட் இஸ் த ரோல் ஆஃப் விமன் இன் த ஃப்ரீடம் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல். பட் there is no big இதெல்லாம் கிடையாது, எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. பட் ஹவு யூ present whatever you have read and what you have understood and என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணி எழுதுறீங்க அதெல்லாம் தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து கைடோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தட் பேசிக்கலி எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இப்படி எழுதணுமா, ஓகே இந்த மாதிரி நான் பர்ஸ்பெக்டிவில் படிக்கணுமா, ஓகே நான் இதை வந்து படிக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் வரலும் வந்து இழுத்துன்னு விட்டுறோம். நம்ம அப்போல்லாம் வந்து லைக் வி ஹேட் ஒன்லி த்ரீ ரிவிஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான். பட் இப்போ வந்து 5 ரிவிஷன்ஸ் வரலும் வந்து கொடுக்குறாங்க, ஒரு காமன் பேப்பர் கொடுக்குறாங்க. So once you get marks we get dejected அந்த அளவுக்கு. ஏன்னா 1 டேல வந்து ப்ரிப்பேர் பண்ணி மொத்த 40 லெசன் 1 டேல வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் டு ப்ரிப்பேர் அட் ஆல். ஸோ எவிடென்ட்டாக வந்து யூ வில் ஸ்கோர் லெஸ் மார்க்ஸ். அப்போ டிஜெக்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் த போர்டு. யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் டு ஸ்டடி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்து எப்படி அவன் வந்து கொஷின் கேட்குறான் அப்படின்றத பொறுத்து யூ கேன் ஹாவ் அன் ஐடியா. தட் அந்த ஐடியாவை பொறுத்துட்டு நீங்கள் படிக்கிற வியூ பாயிண்ட்டை அழகாக மாற்றிட்டு இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரிலாம் நம்ம எழுதணும். ஸோ அதனால தான் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூ ரீட். இப்போ 6th 7th 8th வந்து நீங்கள் வந்து இதை படிங்க, இதுலேருந்து யூ ஃப்ரேம் கொஷின்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லைனை படிக்கிறோமா, ஓகே ஃப்ரீடம் ஃபைட்டிங் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதணும், இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க குளோபலைசேஷன் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த குளோபலைசேஷனில் பற்றி நான் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கலாம், பிரெயினில் மேப் பண்ணிக்கலாம். ஸோ பிரெயின் மேப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இப்போ எல்லாமே படிச்சிருப்பீங்க. வென் யூ ஆர் ரிவைசிங் யூ கேன் சேஞ்ச் த வியூ பாயிண்ட் அண்ட் தென் மேப் தி ஆன்சர்ஸ் ஃபார் வாட் லைக் உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின், வாட் டைப் ஆஃப் கொஷின் யூ கெட், ஹவு யூ ஹாவ் டு ரைட் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கேயே ஃப்ரேம் பண்ணி படிக்கும்போதே யூ வில் நெவர் ஃபர்கெட். ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 லெசன்ஸ் வந்து சோஷியலில் இருக்குன்றது வந்து பேனிக்கே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மேப்பிங், ஓகே நான் ஈக்குவாலிட்டி பற்றி எழுதணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் மை கீவேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரோ அண்ட் ஒன் கன்க்ளூஷன் கண்டிப்பாக போட்டிங்க அப்படின்னாலே யூ வில் கெட் 4 மார்க்ஸ். அவ்வளோதான். ஸோ அந்த 1 மார்க் இருக்குது பாருங்கள், அந்த 5 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் சோஷியல் வந்து கொஞ்சமான கவர் பண்ணி நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா பிளைண்டாக புக்கை படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் கான்செப்ட் வந்து ஜஸ்ட் அ கான்செப்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து உங்களால் வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே டைம் ஆகிடும். இந்த 3 hours will not be sufficient for you. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ இல்லை சாம்பிள் பேப்பர்ஸ் என்சிஆர்டி ஆப்பில் வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் வேர் யூ ஸ்டாண்ட், அந்த இதில் எங்கே நிற்கிறீங்கன்றதை பொறுத்துட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடியை ரிவிஷன் டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் திஸ். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரெஃபர் த மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பேஸ்ட் அப்பான் த மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் மேப் தி கான்செப்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஓன் கொஷின்ஸ் ஆல்சோ அண்ட் வாட் தே ஹவ் ஆஸ்ட் இன் த ப்ரீவியஸ் இயர். மாற்றி இந்த கண்டிப்பாக பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு ஒரு கொஷின். அது தவிர வந்து இந்த நான் சொல்கிறது எதுக்குன்னா இந்த குளோபலைசேஷனுக்கும்
இந்த வந்து டெமோக்ரஸிக்கும் பார்த்தீங்கன்னா வாட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் த எக்ஸாக்ட் கீவேர்ட் வாட் தே ஹவ் கிவன் இன் த என்சிஆர்டி. ஸோ அதுக்கான மேப்பிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ ஈவன் இஃப் தே ஆர் கெட் ஆஸ்கிங் அ காமன் கொஷின், அதாவது மேப்பே இல்லாத கொஷின் நான் சொல்கிறேன், டாப்பிக்கு எல்லா பசங்களுக்கும் டாபிக் வந்து கண்ண முடியும்னு தெரிஞ்சாலும் எப்படி அதை மேப் பண்ணணும் ஆன்சருக்குன்றது தான் நான் வந்து உங்களை படிக்க சொல்கிறேன். ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்கோர் குட் மார்க்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் லீவை பொறுத்து நீங்கள் வந்து 3 சப்ஜெக்டை வந்து டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து 1 day or 2 days வந்து கிவ் இட் ஃபார் த ரிவிஷன். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் பிளானிங் ஃபார் சப்ஜெக்ட்ஸ் லைக் சோஷியல் அண்ட் சயின்ஸு. அப்போ தான் கொஞ்சமான நம்ம வந்து ஞாபகம் இருக்கும் நமக்கு ரிவைஸ் பண்ணுறது எப்படி, எதில் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் டோன்ட் ஃபியர் தட் எதுவுமே ஞாபகம் இல்லையே எனக்கு அப்படின்ற ஃபியர் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து சோஷியலுக்கும் சயின்ஸுக்கும் வரும். சயின்ஸை விட சோஷியலுக்கு வந்து நிறைய இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி வந்து மேப் பண்ணி படிச்சுட்டீங்க கான்செப்டை, அண்ட் வெல் யூ ஸ்டடி இட் செல்ஃப், இஃப் யூ ஃபிகர் அவுட் லைக் if they ask about this what I need to write, if they ask about this how I will have to present, என்ன மாதிரி கொஷின் எடுக்கணும்னு சொன்னாலே போதும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குது. நான் they won't expect too much from a 10th standard student. ஸோ இது மாதிரி நீங்கள் மேப் பண்ணி படிங்க, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அடுத்ததில் நான் மேக்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு த டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், லைக் நிறைய வந்து டஃபான சப்ஜெக்டு, பயமான சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து மேக்ஸு. ஸோ எல்லாம் நான் சொல்கிறது வந்து 50-50. நல்ல போடுற பசங்களும் இருக்காங்க, பட் பயப்படுற பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது லாஸ்ட்டு இது வந்து சோஷியல் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து ஓகேவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து டியூஷன் எதுவுமே சேர்க்கலை. நானும் வந்து அவனுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து எவ்வளவோ வந்து ஒரு 5 days இருந்ததோ 4 days இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். சில சாப்டர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், சில சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும், சில சாப்டர்ஸ் வந்து ஜஸ்ட்டு பார்த்து எழுதுறது, அதாவது நல்லா படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணாங்க. ப்ராபபிலிட்டி அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்பலாம் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் தரோவாக இருந்தாலே வந்து யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் தி சால்விங் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்தாலே வந்து போதும். எல்லாத்துக்குமே மெயின் திங் வந்து ஒரு எக்ஸசைஸை நீங்கள் எத்தனை வாட்டி போட்டு பார்த்தீங்க அவ்வளோதான். ஸோ சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வருது பசங்களுக்கு. பிகாஸ் இப்போ நீங்கள் பசங்களை எடுத்தீங்க அப்படின்னா 2 years ஆஃப் பிரேக் வந்து கண்டிப்பாக ப்ரைம் டைமில் வந்தது தான் காரணம். ஸோ இந்த பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக 7th and 8th வந்து இட்ஸ் பிரேக்கிங் டைமு. 9th and 10th தான் வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க ஸ்கூலில். ஸோ 7th and 8thலேயே வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷன் சால்விங் எல்லாமே வந்து போயிடுது இல்லையா. அதனால தே ஆர் ஃபைண்டிங் இட் டஃப் ஃபார் அவாய்டிங் சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்களே உட்காந்து போடலாம். தெரியலன்றதை வந்து ஜஸ்ட் விட்டுருங்க. ஈவன் இஃப் யூ ஆர் அனேபிள் டு டூ இட், நமக்கு வந்து நிறைய வந்து சிபிஎஸ்சிக்கே வந்து சொல்யூஷனே வந்து நம்மளுடைய சிபிஎஸ்சி சைட்ஸ்லேயே இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு கூகுள் பண்ணாலே வந்து பைஜூஸ்காரனே மொத்தமே கொடுத்துருவான், எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, எதனால் இதை போட்டோம் அப்படின்றத வந்து சிபிஎஸ்சி புக்குக்கான ஃபுல் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சதை நீங்கள் அழகாக அப்படியே கரெக்ட் பண்ணி நீ பார் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றதை வந்து அழகாக நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். ஈவன் வந்து மேக்ஸ் டியூஷன் போனாலும் சரி, இல்லை நீங்களே வீட்டில் கைடன்ஸ் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து போட்டு பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது. சிம்பிள் அல்ஜிப்ராயிக் ரூல்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸு. இது வந்து பேசிக் ரூலு. அது வந்து ஃபஸ்ட்டு சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் வந்து போகிறது வந்து மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷனில் ஆகும், டிவிஷன் அந்த மல்டிப்ளை ஆகும், ப்ளஸ் அந்த மைனஸு, மைனஸ் அந்த ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் நான் மோஸ்ட்லி வந்து
யாரெல்லாம் வந்து வீக்காக இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து பேஸே வந்து பேஸ்மெண்ட்டே வந்து வீக்காக இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொடுங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் கண்ணை திறந்து வந்து போட சொல்லுங்கள். ஏன்னா கியூபு ஸ்கொயரு அதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ செக்ரிகேட் பண்ணி எழுதுறது. ஸோ சில சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வந்து ஒரு க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம முதல்ல செக்ரிகேட் பண்ணுவோம், எடுத்து வச்சுட்டு திரும்பி செக்ரிகேட் பண்ணுவோமோ அது சிம்பிள் மேக்ஸ் அதுதான். ஸோ இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக்ரிகேட் பண்ணுங்க, தூரமாக எழுத சொல்லுங்க, எதையுமே வந்து கண் பார்வையிலேருந்து வெளில போகாத மாதிரி பார்க்க சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஏரியா வந்து நீட்டாக வைக்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளாக கைட் பண்ணாலே போதும். நமக்கு வந்து எழுதுகிற நம்பர்ஸ் எடுத்து எழுதும்போது கரெக்டாக எழுதுறாங்களா அதை வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ரூல்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஷின் எடுத்து எழுதுனாலே ஒரு மார்க் உங்களுக்கு. அண்ட் யூ ஷுட் ரைட் வாட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் இதை என்சிஆர்டியோட ஆப்பில் பார்த்தீங்கன்னாலே போய் பார்த்தீங்கன்னாலே இந்த ஓஸ்வால் சால்வ்டு பேப்பர்ஸ்ன்னு அந்த மாதிரி வந்து கீழே போனீங்கன்னா இருக்கும். நான் இருந்தால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நிறைய வந்து எப்படி வந்து நம்மளுடைய மேக்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணால் எந்த ஸ்டெப்புக்கு எந்த மார்க்குன்றதை வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் அந்த கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய வாட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் லெட் தம் பி வெரி வெரி தரோ டில் 15 டேபிள்ஸ். அது நமக்கு வந்து கண்ணு பார்க்கும்போதே நம்பர் வரணும்னு சொல்லுவாங்களே, இப்போ பசங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த டேபிள்ஸை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது, ஏன்னா ப்ராபபிலிட்டிலாம் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து அடிஷன் எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து எப்படி வரும், ப்ராக்டிஸில் தான் வரும். சேம் கொஷின்ஸே வருதுன்னா கான்ஃபிடென்ட்டாக போடுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் சேம் கொஷின்ஸே வந்தது. அதனால் நிறைய பேர் வந்து தேவர் கான்ஃபிடென்ட் இன் ரைட்டிங் த எக்ஸாம்ஸ். ஏன்னா மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இந்த சம் இப்படி போட்டோம் இல்லையா, நெக்ஸ்ட் சம் இது இப்படி போடணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்காக தான் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஃபுல் ஒர்க் அவுட் வந்து சம்ஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து போட்டிங்க அப்படின்னா இந்த தாரே ஜமீன் பரில் வரும் இல்லையா, அந்த பையனுக்கு X6 எல்லாம் வேற மாதிரி எல்லாமே ஆல்ஃபாபீட்டா மாதிரி அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த மேக்ஸ் கொஷின் பேப்பர் தெரியாது நமக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல என்டையர் புக்கை வந்து சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து எக்ஸசைசஸ் வரலாம் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ எப்படி நீங்கள் பண்ணால் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எப்படி பண்றதுனே தெரியல, இது எனக்கு சொல்லியே தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ த சொல்யூஷன். அவனே வந்து ஃபார்முலா கொடுத்துருப்பான், அந்த ஃபார்முலாவை வந்து மகப் பண்ணுங்க, அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அவன் போட்டாதே அதே திரும்பி எழுதி பாருங்க. ஸோ அதே திரும்பி எழுதி பார்க்கும்போது 3 வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா 4வது வாட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ யூ கெட் த கைடன்ஸ் ஃப்ரம் த டீச்சர் இல்லையா, உங்களுடைய மதரோ ஃபாதரோ யாருக்கு வந்து நல்லா வந்து வருமோ அவங்கக்கிட்ட வந்து போய் கேளுங்க, பேசுங்க. இல்லை ரெஃபரன்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது யூடியூப்பில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு கற்றுக்கோங்க. அதை ஒன் ஆர் டூ நீங்கள் வந்து போடுற கான்ஃபிடென்ஸ் வந்தாலே போதும், நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் மோர். ஸோ மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக கஷ்டமே கிடையாதுன்றதை வந்து மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். டோன்ட் பேனிக் ஃபார் மேக்ஸ். நிறைய வந்து ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து பயப்படாமல் போட ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அண்ட் மெயின் திங் வந்து ட்ரிக்னாமெட்ரி தான். ட்ரிக்னாமெட்ரியில் வந்து அவன் எப்படி வேணாலும், எப்படி தலையை சுற்றியும் கேட்பான், தலையை நேரமும் கேட்பான், எப்படி வேணாலும் கேட்பான். அண்ட் ஓன் சம்ஸ் ஆர் பாசிபிள் இன் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியரம்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து போட்டிருந்தா மட்டும்தான் வந்து இந்த சம் இப்படி சால்வ் பண்ணமே அப்படின்ற ஒரு க்ளூ வந்து நமக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியை வந்து புக்கில் இருக்கிறத மொத்தமே ஒரு வாட்டி வந்து போட்டு பாருங்க. ஜஸ்ட் கோ த்ரூ த ஃபார்முலா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஜஸ்ட் கண்ணை திறந்து பாருங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இப்போ சைன் அண்ட் காஸ் கொடுத்தாங்கன்னா டேன் அண்ட் காட் கேட்பாங்க, இல்லைனா வந்து கொசிகன் சீக்கன் கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சீக்கண்ட் வந்து 1/,
1/cos அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மக பண்ணாலே போதும், உங்களால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு மெமரி புவராக இருக்குது அப்படின்னா ஒரு 100 வாட்டி இதே சொல்லி பாருங்கள். நத்திங் இஸ் இம்பாசிபிள், ரைட்? ஸோ மொத்தத்தையும் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்படி தான் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பையனோட ஃப்ரெண்ட் அப்படி தான் பண்ணான். he scored குட் மார்க்ஸ். அவன் பயந்துட்டே இருந்தான். பட் ஒன்லி ப்ராக்டிஸ் மேட் him குட் அண்ட் கான்ஃபிடென்ட். ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வாயில் வடை சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் தான். இந்த பேசிக் திங்கை வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 15 to 20 டேஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு டிஃபைன் யுவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இட் மே நாட் பி, பட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து இது கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை வந்து வேறு விதமாக கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நிறைய வந்து இந்த மாதிரி இருக்குது. என்னோட லைஃப்லையுமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அது கம்மியாக ஆகினாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் அந்த சிபிஎஸ்சியில் வந்து எவ்வளோ மார்க்கிங் ஸ்கீம் போட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து படிங்க. சிலது வந்து டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும். ட்ரையாங்கிள்ஸோட தியரம்ஸு அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கியூமுலேட்டிவ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இது ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதை கொடுத்துட்டா இதை எப்படி கண்டுபிடிக்கணும், இதை கொடுத்தா இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஐடியா வரும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மேக்ஸை வந்து யோசிச்சு படிங்க. இதுலேயுமே வந்து பிளான் பண்ணாலே everything will be பக்கா. ஸோ டோன்ட் பேனிக் ஃபார் தட். ஸோ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து நான் லாங்குவேஜஸை வந்து என்ன ரெஃபர் பண்ணணும், அப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸு மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கணும், எப்படி வந்து உங்களுடைய ப்ராப்ளம் இருக்குன்னா எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொன்னேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து மேபி ஐ வாண்ட் டு ரிலீஸ் இட் ஆல் த 5 வீடியோஸ் அட் அ டைம் பிகாஸ் இப்போ வந்து தேர் இஸ் நோ மச் டைம் for us to prepare, right? So இது நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன் அப்படின்னா என்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைன் ரிசோர்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்சிஆர்டின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது சிபிஎஸ்சி சைட்டே கொடுக்குறான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சைட் அது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்டுக்கோ 12th ஸ்டாண்டர்டுக்கோ வாட் எவர் நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸு சாப்டர் வைஸ் வந்து சாம்பிள் கொஷின்ஸும் கொடுத்துருக்கான். சாப்டர் வைஸ் 1 வேர்ட் கொடுத்துருக்கான். அண்ட் அந்த இப்போ சயின்ஸ்லலாம் வந்து சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், திங்க் பாக்ஸ்ன்ட்டு இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பான். சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் எல்லாத்துக்குமே அது கொடுத்துருப்பான். அண்ட் மேக்ஸுக்கு வந்து என்டையராக சொல்யூஷன் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆனால் என்ன சொல்யூஷனோ அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே போதும். தனியாக அதுக்குன்னு கைடு வாங்கணுன்றது வந்து கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த சைட்லேயே நீங்கள் அந்த ஆப்லேயே நீங்கள் எல்லாமே வந்து ஃபுல் பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருப்பான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் இப்போ என்னோட பையனுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து லேட்டஸ்ட் எடிஷன் புக் வந்தது, இன்னொருத்தருக்கு வந்து ப்ரீவியஸ் எடிஷன் புக் வந்தது. ஸோ லேட்டஸ்ட் எடிஷன் வந்து அப்லோட் பண்ணியிருப்பான். நீங்கள் அதுலேயும் அங்கே போய் கூட நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து சம்மரி மட்டும் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கூகுள் பண்ணாலே ஃபார் கிளாஸ் 10 இங்கிலீஷில் இந்த சம்மரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய சைட்ஸ் வரும். சக்ஸஸ் சீரீஸ் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். அதாவது ஒரு இங்கிலீஷ் ஒரு லெசன் எடுக்கணும்னா அந்த லெசனுக்கான சம்மரி கொடுத்துருக்கான். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கேரக்டரைசேஷன் வந்து என்ன மாதிரி இருக்குது, அந்த ஒரு லெசன் எடுத்தால் அந்த டாக்டரோடைய மைண்ட் செட் என்ன, அந்த டாகோட மைண்ட் செட் என்ன, அவன் என்ன மாதிரி இருக்கான். இது வந்து எதுக்குன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மரி மட்டும் படிக்கிறதுக்கு. ஈவன் ஃபார் லாங்குவேஜஸ் யூ கேன் டேக் அ ஹெல்ப் ஆஃப் திஸ். ஹிந்திக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஹிந்தி கூட நீங்கள் சக்ஸஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அழகாக கொடுத்துருப்பான். அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலேயே வந்து நீங்கள் கைடன்ஸ் இருக்குது, பிரதீப் இருக்குது, ஆர்டி சர்மா இருக்குது. இதெல்லாம் கைடு
உங்களுக்கு. ஸோ இந்த கைடில் என்னெல்லாம் வந்து சம்ஸ் போட்டிருக்கானோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுன்னாலும் அழகாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிலாம் வந்து ஆர்டி சர்மான்ற புக்கிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த சைட்லேயே வந்து இந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஆர்டி சர்மா போட்டிங்கன்னா கீழே ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டி சர்மா வந்து அழகாக கொடுத்துருப்பான். அதுலேருந்தே நீங்கள் சம்ஸை பார்த்து போட்டுக்கலாம், கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து சயின்ஸு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸு உங்களுக்கு 1 வேர்டும் கொடுத்துருப்பான், 2 மார்க்ஸும் கொடுத்துருப்பான், அண்ட் 3 மார்க்ஸும் கொடுத்துருப்பான், 5 மார்க்ஸும் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கலாம். திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அழகாக இதை வந்து ஒரு சாப்டர் முடித்த உடனே இதுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து பார்த்து உங்களுக்கு வந்து எது தேவை, எதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணோம் இன்னும் அப்படின்றத அழகாக நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன், இதுதான் வந்து எல்லாத்துக்கான ஒரு கன்ஃபியூஷனான ஒரு டிசிஷன் மேக்கிங் கேட்குற ஒரு கொஷின். இது வந்து 4 வரும் உங்களுக்கு. அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து 4 வருது. ஸோ இதுக்கான மெயினான தரோவாக இருக்க வேண்டியது இப்போ இங்கிலீஷோ ஹிந்திலேயோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோஸ் வந்து கண்டிப்பாக வந்து தரோவாக இருக்கணும், எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி சயின்ஸு சோஷியல் எல்லாத்துலேயுமே வந்து யூ ஷுட் பி வெல் பிளான் டு ஜஸ்டிஃபை வெதர் ஹி ஹாஸ் given the right statement and the reason complements the statements or he doesn't complement it. இதை வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக தரோவாக இருக்கணும். சிலது வந்து ஈஸியாக கேட்பான், ஏன்னா 4மே கஷ்டமாக கேட்க மாட்டான். 4ல் 2 வந்து ட்ரிக்கியாக, 1 வந்து கண்டிப்பாக ட்ரிக்கியாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்ஜெக்டிவ் இருக்கிறதுன்றது அட்வான்டேஜ் as well as டிஸ்அட்வான்டேஜ். அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி எழுதலனாலாவது 1 மார்க் கொடுப்பான் கீவேர்டு இருந்தால். இது அப்ஜெக்டிவ் வந்து தப்புனா தப்பு தான். ஸோ இதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டம். ஸோ இதுக்குமே உங்களுக்கு வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து என்சிஆர்டி ஆப்பில் வந்து கொடுத்துருப்பான். பட் ஜென்ரலாக நீங்கள் கொஷினுக்கு எடுத்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்குற கொஷினுக்கு எல்லாம் வராது. ரீசன்ஸும் வந்து சில சமயம் வந்து தப்பாக தான் இருக்குது. இந்த நிறைய பிரெயின்லி டாப்பர் அதெல்லாம் இப்போ முன்னாடிலாம் வந்து ஃப்ரீயாக இருந்தது, இப்போ வந்து தே வாண்டட் டு சார்ஜ் இட் ஃபார். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம கேட்குற கொஷின் தானா, ரீசனு அண்ட் அசர்ஷன் ரெண்டுமே ஒன்றா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது மோஸ்ட்லி என்சிஆர்டியை நீங்கள் வந்து ஆப்பை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு பாதியில் ரிவிஷன் வந்து உங்களால் பண்ண முடியும், பாதி வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். சப்போஸ் எனக்கு வந்து நான் ஆவரேஜ் தான், ஸ்டூடெண்ட்டு தான், நான் வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னா அதில் இருக்கிற நோட்ஸுன்னு தனியாக இருக்குங்க. ஸோ என்சிஆர்டிலே போனீங்கன்னா சாப்டர் வைஸ் நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே எழுதிடலாம். ஸோ எல்லாம் இப்போ சிபிஎஸ்சி பேட்டர்ன், எனி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தே வாண்ட் த ஸ்டூடெண்ட் டு கெட் த்ரூ, அது ஒரு டிஜெக்ஷனே கொண்டு வரக்கூடாதுன்னு தான். அதனால ஈஸியான கொஷினும் கேட்பாங்க. நல்லா படிக்கிறவனை விட இன்னும் நல்லா படிக்கிறவனுக்கு வந்து மார்க் வரணுன்றதுனால தான் ஹார்ட்ஸ் கேட்குறான். ஸோ நான் 90 எடுக்கிறேன், ஆனால் என்னுடைய இன்னொருத்தரும் வந்து 91 தானே எடுக்கிறான், அவனுக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா அந்த ஹார்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவன் எவ்வளோ அழகாக திங்க் பண்ணி அவன் எழுதுறான், அவனை தான் வந்து இன்னும் மேலே கூட்டு போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து ஹார்ட்ஸு, அதனால தான் டஃப்பாக இருக்கும். பட் பேசிக்காக ஒரு 40 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதி பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் நோட்ஸை அழகாக நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எப்போவானா கூட நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம் கிளாஸில். ஸோ அதை மேப் பண்ணுங்கள், இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டேலண்ட் வந்து உங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்புட்ஸு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஐடியா வரும். அண்ட் என்சிஆர்டியில் இந்த சாப்டர் வைஸை பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக என்சிஆர்டி ஆப்பில் வந்து சாம்பிள் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30 சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து இந்த இயர்க்கான சாம்பிள் பேப்பர்ஸோடு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2020 நம்மளுக்கு வந்து சரியாகவே வந்து எக்ஸாமினேஷன் நடக்கலை. 21, 22, 23. ஸோ 23 வந்து வரைக்கும் வந்து சிலதெல்லாம் ஒமிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கும். 20ல் ஃபுல்லாக இருந்தது, 21ல் வந்து கம்மியாச்சு. அண்ட் 22ல் வந்து பேட்டர்னே வேறு, 23ல் வந்து ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது எல்லாம் வந்து யோசித்து அந்த கொஷினை வந்து பார்த்துட்டு
நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ 24க்கு வந்து கண்டிப்பாக சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து என்சிஆர்டி ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டு சிபிஎஸ்சி எக்ஸாம்பிளர்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அந்த சிபிஎஸ்சி எக்ஸாம்பிளர் இல்லைன்னா learn.cbseonline.comனு இருக்குது. அதுலேருந்து வந்து ஒன் வேர்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னாலும் நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளர் கொஷின்ஸும் ஆன்லைனுக்கும் வந்து நீங்கள் வந்து அழகாக கோத்ரூ பண்ணிங்கன்னாலே மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஹாட்ஸ் கொஷினும் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் இஃப் 1% இஸ் பெனிஃபிட்டட் வித் திஸ்ன்னா ஐ வுட் பி ஹாப்பி. ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். நான் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் மார்க் அதிகமாக வாங்குறீங்க, உங்கள் கெப்பாசிட்டியோடு அதிகமாக வாங்குறீங்கன்னா இட்ஸ் தட் யூ ஆர் பெட்டர் தேன் யுவர் செல்ஃப் இன் த பாஸ்ட், அவ்வளோதான். நம்ம வந்து கம்மியாக வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கணும், அவ்வளோதானே கண்டேன். நம்ம நல்ல மார்க் வாங்கினா நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பெருமை சேர்ப்போம் அப்படின்றது தான். எந்த பேரண்ட்டுக்குமே நான் சொல்கிறேன், அவனுக்கு அவன் தான் போட்டி. யுவர் வார்ட் இட் செல்ஃப் இஸ் காம்படிட்டர் ஃபார் ஹிம். பிகாஸ் உங்களுடைய மைண்டு தான் வந்து பசங்களுக்கு, நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான்னா அதனுடைய கம்பேரிசன் வந்து இன்னொரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட தான் இருக்கணுமே கண்ட, அதோட தாண்டி போனீங்கன்னா லைஃப் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ உங்களுடைய பசங்களோட கெப்பாசிட்டியை தாண்டி நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல் ஆஸ் த ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் காமாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், நியூட்ரிஷியஸாக வந்து கொடுங்க, பட்னியாக இருக்க விடாதீங்க, நிறைய வெள்ளை அனுப்பிச்சி வந்து டைவர்ட் பண்ணிக்க விடாதீங்க, நிறைய வந்து பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். நிறைய பேசக்கூடாது, நிறைய வந்து சேட் பண்ணக்கூடாது, ஃபோன்லேயே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சாஃப்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள், எடுத்து சொல்லி கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் திங், அவர் ஹியூமன் பிரெயின் வில் கெட் ஓவர் ரிட்டன். ஓகே, ஸோ ஓவர் ரைட் ஆகும். நான் சொல்கிறது எல்லாமே ஆவரேஜ் ஜென்ரலாக நடக்கிறது. இப்போ நமக்கே வந்து மறதி இருக்குது. எதனாலனா நிறைய செல் பார்க்குறோம், எல்லாருமே நிறைய செல் பார்க்குறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் தேர் கண்டென்ட். ஸோ நிறைய பார்க்கும்போது பழசெல்லாம் ஓவர் ரேட் ஆகுது. நீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம பழையசெல்லாம் இருக்கும்போது நம்மலாம் நிறைய சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மாலாம் கதையெல்லாம். இப்போ நம்ம சொல்லணும்னாலே யோசிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு தான் சொல்கிறோம். ஸோ த இம்பேக்ட் இஸ் தி செல்ஃபோன். நம்மளோட மெமரி எல்லாமே வந்து புது விஷயத்தை பார்த்து ஓவர் ரேட் ஆகுது. ஸோ அதே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அவங்களும் புது விஷயம் பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி அதில் இன்வால்வ் ஆகும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் ஃபுல்லாக இருக்கும்போது அதுதான் மெமரைஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணனா அவாய்ட் செல். தேவையானதுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஃபிசிக்கல் காப்பியை வச்சு படிக்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பக்கத்துலேயே உட்காருங்க. பக்கத்துலேயே உட்காந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ வந்து ஜஸ்ட் கைட் தம். இதை படிச்சியா அதை படிச்சியா அப்படின்றத சொல்லுங்கள். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு கிளான்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தும். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன், நல்லா பண்ணுங்க. இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸுக்காக, மெமரியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து லைஃப் கிடையாது. டோன்ட் ஸ்ட்ரெஸ் அவுட் டூ மச், பட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில், அவ்வளோதான். டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். எல்லாமே எனக்கு தெரியும்னு நினச்சும் இருக்கக்கூடாது, எதுவுமே தெரியலனாலும் கஷ்டப்படக்கூடாது. ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் கிரவுண்டட் அண்ட் தென் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வெல். ஆல் தி பெஸ்ட்.